நீ இருப்பா, நான் போய் பாக்குறேன். கவிதா, வணக்கம்மா. வாமா, உள்ள வா. வாமா, உட்காரு. ரேகா, கவிதாக்கு காஃபி போட்டு. சரிங்கல்ல, பரவாயில்ல, நான் டியூட்டியில இருக்கேன், போகணும். உங்க அண்ணன் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு ரொம்ப மனசு வருத்தப்பட்டேம்மா. பாவம், அப்பாவி புள்ள. அதுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. என்னால காரியத்துக்கு கூட வர முடியல, கோச்சுக்காதம்மா. இல்ல பரவாயில்ல. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் உதவுற டைப் உங்க அண்ணன். திவ்யா வேலை இல்லாம கஷ்டப்பட்டா, அவளுக்கு உடனே ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டல்ல அத்தை உடம்பு சரியில்லாம இருந்தப்போ வந்து பார்த்தது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் பில்ல நான் தான் கொடுப்பேன்னு ரொம்ப அடம் பண்ணி பணமும் கொடுத்தாரு. அவன மாதிரி ஒரு அண்ணன் எந்த தங்கைக்கும் கிடைக்க மாட்டான். என் மேல ரொம்ப பாசமா இருப்பான். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். நான் தான் அக்கா, அவன் ஒரு தம்பிங்கிற ரேஞ்சுக்கு என்ன மதிச்சு நடப்பான். ரொம்ப புத்திசாலியா இருப்பான். பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனிகள்லாம் அவனுக்கு கிளைண்டா இருக்காங்க. அப்படிப்பட்ட திறமையான ஒருத்தனை அபாண்டமா இப்படி கொன்னுட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு கவிதா. ஆமா, கொன்னது யாருன்னு தெரியுமா? சந்தேகமே இல்லாம அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? யாரு? சில காரணங்களுக்காக அதை இப்ப சொல்ல முடியாது. திவ்யா இல்லையாமா? அவகிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ளதாமா இருக்கா? ஆகாஷ் விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து அவ ரொம்ப அப்செட்டா இருக்காமா. நீ போய் பாரு. எனக்கு அவ ஒருத்திதாமா ஆறுதல். நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. கவிதா, நீ இங்க ஏன் வந்த? நல்ல கேள்வி. இப்பதான் எனக்கு ஒரே ஆறுதல் நீதான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்த. உள்ள வந்ததும் எனக்கு நல்ல செருப்படி. சேச்சா, நான் அப்படி சொல்லல. மாதவன் எனக்கு நான் இங்க இருக்கிறதே பிடிக்கல. ஒரு நாள் என்கிட்ட சிரிச்சு பேசும், ஒரு நாள் என் மேல எரிஞ்சு விழும். என் மேல இருக்கிற கோவத்துல உன்னை ஏதாவது சொல்லிட்டா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன். அதான் அவன் அத சொன்னா இவன் இத சொன்னான்னு கண்ணை கசக்கிற காலெல்லாம் மாறி போச்சு. சரி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் இங்க வந்தேன். உட்காரு. ராஜாவை அரெஸ்ட் பண்ண போறேன். ராஜாவையா? ஏன்? எதுக்கு? என் அண்ணனை கொலை பண்ணது அவன்தான். என்ன கவிதா சொல்ற? ராஜாவா? ஆகாஷையா? இருக்காது. என்ன நீ திடீர்னு இப்படி ஒரு கழு தூக்கி போடுற? நீயும் அவனும் பிரிஞ்சிட்டீங்கல்ல, அவன் மேல உனக்கு என்ன இவ்ளோ அக்கறை? என்ன பேசுற கவிதா? நாங்க பிரிஞ்சிருந்தாலும், நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தாலும், இனிய தேதி வரைக்கும் அவர் எனக்கு புருஷன் தானே. ஏற்கனவே ராஜாவும் நானும் பிரிஞ்சிருக்கிறது எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. இப்ப போய் நீ இந்த மாதிரி ராஜாவை அரெஸ்ட் பண்ணினா ஏதோ நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு எங்க அண்ணன் என்ன உண்டுலன்னு பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாம ராஜா ஒரு கொலை பண்ணாரு, அதுவும் ஆகாஷ கொலை பண்ணாரு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளவு ஏன் எனக்கே நம்பிக்கை இல்ல. ராஜா தான் கொலை செஞ்சான். கவிதா, வேற யாராவது இருக்கும்டி.
நீ அவசரப்படாத. நீ ஒரு வாட்டி எதுக்கும் நல்லா விசாரிச்சு பாரு. நான் கன்ஃபார்ம்டா தெரிஞ்சுட்டு தான் சொல்றேன். நான் நம்பல. நீ அவரை அரெஸ்ட் பண்ண கூடாது. நீ என்ன போலீஸ் கமிஷனரா? அவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ நம்பலனா எனக்கு என்ன? நாளைக்கு நீ என்கிட்ட வந்து வம்பு பண்ண கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கையா சொல்லிட்டு போதான் வந்த. கவிதா, உனக்கு இன்னும் அவன் மேல சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல? என் வயித்துல அவன் குழந்தை வளருது, அவனை விட்டுடுன்னு என் காலை பிடிச்சு ஸ்டேஷன்ல வந்து கேட்ட அப்ப பாப்ப நீ கேவலமான கவிதாவை. கவிதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு கவிதா. ராஜா எதுக்கு ஆகாஷ கொலை பண்ண போறாரு? அவர் யாருக்கும் இது வரைக்கும் எந்த கெட்டதும் நினைச்சது இல்லையே. அந்த புழுகுனி மூட்டை கூட 10 மாசம் குடும்பம் நடத்திட்டு அவன் அயோக்கிய கெட்டவன்னு சொல்லி விவாகரத்து வரைக்கும் வந்துட்டு இப்ப நீ சர்டிபிகேட் கொடுக்கற அவன் நல்லவன். சூப்பர்டி. என்ன கவிதா, போய் பேசுறதும் பித்தலாட்டம் பண்றதும் கொலை பண்றதும் ஒன்னா? இல்லதான், ஆனா அதெல்லாம் செய்யக்கூடியவன் இதையே செய்ய மாட்டான். ஆகாஷ ராஜா ஏண்டி கொலை பண்ணணும்? காரணம் உனக்கே தெரியும். டிசம்பர் 15ஆம் தேதி ராத்திரி என் அண்ணன் செத்திருக்கான். ராஜாவுக்கு ஷேகர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ராஜா அவனோட காரை வாங்கிட்டு வந்து அதுல ஆகாஷோட பணத்தை ஏத்திக்கிட்டு அவன் வாங்கின இடத்துலயே அவனை புதைச்சிருக்கான். ராஜாவோட நண்பனை புடிச்சாச்சு. அவன் கார்ல இருந்து அந்த நிலத்து மண்ணையும் ஆகாஷோட ரத்தக்கரை படிஞ்ச துணி எல்லாம் எடுத்தாச்சு. அந்த நிலத்து மண்ணையும் ஆகாஷோட ரத்தக்கரை படிஞ்ச துணி எல்லாம் எடுத்தாச்சு. அத டெஸ்டுக்கும் அனுப்பியாச்சு. ஏய் திவ்யா, என்னாச்சு? என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. தலை சுத்துது, வாந்தி. அம்மாவை கூப்பிட்டா? இல்ல இல்ல. ஓகே தானே நீ? ராஜா எதுக்கு ஆகாஷ கொல்லணும்? இந்த கேள்விக்கு விட என்னன்னு உனக்கே தெரியுமே. உன் கண்ணு முன்னால தானே ஏன் கையாலதான் சாவுன்னு ராஜா ஆகாஷ மிரட்டினா. இப்ப அதை நிறைவேற்றிட்டான். பாவி, கொலகார பாவி. அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன். இன்னும் 2 எவிடன்ஸ் கிடைச்சிட்டா அந்த ராஜாவை அரெஸ்ட் பண்ணிடுவேன். நீ எனக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணணும் திவ்யா. அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். நான் சொன்ன விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. அப்படி யாருக்காவது தெரிஞ்சிச்சு, நான் உன் மேலேயே ஆக்ஷன் எடுப்பேன். நான் வரேன். என்னம்மா சொல்ற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் அவளை பார்க்க வந்தேன். டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. திவ்யா, ஏய் உட்காரு உட்காரு. கவிதா என்ன சொல்லிட்டு போறா? எதுக்காக நீ கண்ணை கசக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைன்னு. ஒன்னு இல்லைன்னு போய் மட்டும் சொல்லாத. ஒண்ணும் இல்லாம கண்ணை கசக்கிட்டு இருக்க? இல்ல, அவ அண்ணனை நினைச்சு ரொம்ப அழுதா. அதான் எனக்கும் அழுக வந்துருச்சு. பாவம், அநியாயமா செத்துட்டான். இந்த கேஸ கவிதா தானே இன்வெஸ்டிகேட் பண்றா? கொலைகாரன் யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா?
எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா கண்டுபிடிச்சிட்டேன்னு மட்டும் சொன்னா. என்னது, கண்டுபிடிச்சிட்டாளா? ஆமா. யாரு? அதான் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொன்னேன்ல. என்னம்மா போய் சொல்லாதம்மா. அவன் உன் ஃப்ரெண்டு, உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டாளா? அது ஏதோ தொழில் ரகசியமா அண்ணன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டோன்னு சொன்னா. அவ சொன்னாலும் சொல்லாட்டியும் தப்பு பண்ணவங்க ஒரு நாள் மாட்டிதானே ஆகணும். உனக்கே இவ்வளவு அக்கறை? அப்படி இல்ல, நான் ஒருத்தனை யூகிச்சு வச்சிருக்கேன். ஒருவேளை அவன் இந்த கொலையை பண்ணிருப்பானோன்னு எனக்கு யோசனையா இருக்கு. யாரை யோகிச்சு வச்சிருக்க? யாருன்னு கொலைக்காரன்? சொல்லுன, நீ யார நினைக்கிற? சங்கர். ஆமாம்மா, சங்கர். அந்த சங்கர் தான். அவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பானோன்னு எனக்கு தோணுது. கவிதாக்கு புத்திசாலித்தனமோ திறமையோ இருந்தா அதை கண்டுபிடிக்கிறாளான்னு பார்ப்போம். என்ன சரசு, நீ வாசம் மூக்க தொலைக்குது. என்ன விசேஷம்? தக்காளி சாதம், முருங்கக்காய் சாம்பாரு, சாதம், பாயாசம், வடை, ரசம், கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல். அடாடா, இவ்வளவு நீ தனியாளவா செஞ்ச? ஆமாங்க, வேற என்ன பண்ண முடியும்? என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க தினமும் சாம்பாரும் பொரியலும் வச்சு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? எனக்கே அவமானமா இருக்குங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தடபுடலா விருந்தே ரெடி பண்ணிட்டேன். வெரி குட், வெரி குட். நல்ல விஷயம் தான். பாவம் அவங்களும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. எங்கேயா ஊட்டி கொடைக்கானல் வெளியூர் பிளான் பண்ணா நல்லா இருக்கும்ல? நம்ம போறது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. சங்கர் கிட்ட சொல்லி அங்க வரைக்கும் அது குலு மணாலி இல்ல டார்ஜிலிங் அந்த மாதிரி ஒரு ஹனிமூன் ரெடி பண்ண சொல்லுங்க. நான் சொன்னா அவன் என்ன முறைப்பான். நீ சொன்னா உன்னை முறைப்பான், நான் சொன்னா என்ன உதப்பான். அப்போ பேசாம நீங்களே ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி, பார்க்கலாம், யோசனை பண்ணுவோம். உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நானே எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சிருங்க. அப்பளம் பொரிச்சா மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அவங்கள சாப்பிட கூப்பிடலாம். ஓகே, வெரி குட். ஏங்க, இத கொஞ்சம் போட்டு விடுங்க. சரிம்மா. சொல்லு, நீ எதுக்கு வந்திருக்க? சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன், சாப்பிட வாங்க. சாப்பாடா? யார் கேட்டா உன் சாப்பாடெல்லாம்? ஏய், உங்க 2 பேருக்கும் விருந்து வைக்கணும்னு பிளான் பண்ணி நிறைய ஐட்டம் சமைச்சு வச்சிருக்கேன்டி. உனக்கு பிடிச்சதெல்லாம். பார், இவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்க விருந்துக்கு போறோம். இல்லடி, நான் உனக்கு இங்க தடபுடலாம் விருந்து செஞ்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் என்ன பண்றது? நீ சாப்பிடு, உன் புருஷனுக்கு கொடு. அப்படியும் மீதி இருந்தா பிச்சைக்காரன் வரும், அவனுக்கு போடு. அப்படியும் மீதி இருந்தா பிச்சைக்காரன் வரும், அவனுக்கு போடு. என்ன நீ இப்படி பேசுற? வேற எப்படி பேசணும்னு சொல்ற? நீங்க இன்னைக்கு விருந்துக்கு போறீங்கன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையேடி. நீ கூட தான் விருந்துக்கு சமைக்கிறேன்னு என்கிட்டயும் சொல்லவே இல்லையே. கரெக்டான பாயிண்ட் தானே? நீங்களும் சொல்லல, காயத்ரியும் சொல்லல. ப்ளீஸ், நீங்க சாப்பிடலனா அப்புறம் நான் உங்களுக்காக ஆசாசியா செஞ்சதெல்லாம் வேஸ்டா போயிடும். நான் உன்னை கேக்குறேன், நாங்க என்ன குப்பை தொட்டியா? உன் சமையல் வேஸ்ட் ஆயிடும், நாங்க 2 பேர் சாப்பிடணுமா? இங்க பாருடி, இந்த மாதிரி எல்லாம் பேசாதடி.
உனக்கு தான் நான் சமைச்சா ரொம்ப பிடிக்கும்ல. அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் ரசனை ரொம்ப மாறிடுச்சு. இப்பெல்லாம் எனக்கு நீ செய்யறது எதுவுமே பிடிக்கிறது இல்ல. அப்புறம் அதான் தீர்ப்பு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? கிளம்புறது. இந்த இந்த ஒரு தடவை சாப்பிட்டுட்டு போங்க. நான் பச்சையாவே சொல்லட்டுமா? இல்ல நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுமா. நாங்க நேத்து ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனோம். அங்க ஒரு அம்மா சொன்னாங்க, உன் அக்கா குழந்தை பெத்துக்க முடியாதவ, அவ கையால சாப்பிடாத, உனக்கும் அப்புறம் குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடும்னு. நானும் யோசிச்சு பார்த்தேன். சில சமயம் சில சென்டிமெண்ட் முட்டாள்தனமா இருந்தாலும் அத கடைபிடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. எல்லாத்துக்குமே லாஜிக் பார்த்துட்டு இருக்க கூடாது. அதனால இனிமே உன் கையால எனக்கு சமைக்க வேண்டாம். நானே தனியா சமைச்சுக்கிறேன். என்ன காயத்ரி, நீயா இப்படி பேசுற? இங்க பாருடி, நானும் புள்ளைய சுமந்தவதான். எனக்கும் வளகாப்பு நடந்தது. ஏதோ துரதிருஷ்டவசமா ஒரு ஆக்சிடென்ட் எல்லாமே போயிடுச்சு. நான் ஒன்னும் மலடி கிடையாதுடி. என் கூட பிறந்து நீ இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? அடுத்தவங்க பேசலாம், ஆனா நீயே உங்க அக்காவா இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? என் கையால நீ சாப்பிடலாமா? உனக்கு ஒண்ணும் ஆகாது. யார் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்னது? அவங்களை ஏன் கிட்ட காட்டு, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த பார், சும்மா எதுக்கு தொணங்கிற? ஃப்ரெண்டு தான் கால் பண்ண. சரி வாங்க கிளம்பலாம். ஏய் காயத்ரி, காயத்ரி ப்ளீஸ் காயத்ரி, அந்த மாதிரி சொல்லாதம்மா. இந்த பார், நான் இந்த வீட்ல இருக்கணும்னா நீ சமைச்ச சாப்பாட என்ன சாப்பிடுன்னு தொல்லை பண்ண கூடாது. இல்லடி, உங்களுக்கு நான் குழந்தை பெத்துக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா நிச்சயமா, அதுக்காக தானே இது எல்லாமே. அப்போ உன் வாலை சுருட்டிட்டு பேசாம ஒரு மூலையில உட்காரு, புரியுதா? வாங்க போலாம். அட இருங்க, எங்க கிளம்பிட்டீங்க? உங்களுக்காக சரசு விதவிதமா சமைச்சிருக்கா, சாப்பிட்டு போயிருங்க. வாங்க போலாம். காயத்ரி, காயத்ரி, சரசு அவங்க. இப்ப நீ எதுக்கு ஓடி வர? உன்னை யார் இப்படி ஓடி சொன்னா? நீ பாட்டு அவசரமா ஓடி வந்து இப்ப வயிற்றுல புல்லு இருக்கு, அது ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? பெரிய ஆபத்து வந்துடுச்சு. இங்க பார், எவ்வளவு பெரிய ஆபத்தே வந்தாலும் சரி, நீ அமைதியா தான் இருக்கணும். அப்புறம் ஒண்ணு, கவிதா பத்தியும் ஆகாஷ் பத்தியும் நீ பேசவே கூடாது. பேசக்கூடாது. புருஷன் முண்டாட்டியா நம்மளை பத்தி நாம பேசி எத்தனை நாள் ஆச்சு? நீ இப்படி பயந்து பயந்து ரொம்ப களைச்சு போயிருக்க. மன நிம்மதி இல்லாம நம்ம ரெண்டு பேரும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோமா? குழந்தை உண்டாகிறது ஒரு தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? பொண்ணா பிறக்கிறதே ஒரு தாய்மை நிலையை அனுபவிக்கிறது தானம்மா. இப்படி ஒரு வரப்பிரசாதம் கிடைக்காம எத்தனையோ தாய்மார்கள் வந்து காலம் பூரா கண்ணீர் சிந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சோம், அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியல திவ்யா. ஏன் நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு திவ்யா? எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்க. உங்க அன்பை நான் புரிஞ்சுக்கல, உதாசனப்படுத்திட்டேன். இந்த குழந்தைய கழிச்சிடணும் நான் 1000 தடவை சொன்னேன்.
அதுக்கான பாவத்தை தான் இப்ப நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். நீ கலைக்கணும்னு நினைச்சா கூட இந்த குழந்தை கலையக்கூடாதுன்னு நான் உன்னை விட அதிகமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிரார்த்தனையும் தான் கடவுள் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அதனால தான் இப்படிலாம் பேசி உன்னை நீயே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். குழந்தை பிறந்தா அடுத்தடுத்து என்ன நடக்கணும்னு நாம இப்பயே பிளான் போட்டு வச்சுக்கோமே. ஐயோ, முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்களே. அந்த கவிதா இரு, நான் இன்னும் பேசியே முடிக்கல. நீ உன் பிரசவத்தை உங்க அம்மா வீட்டை முடிச்ச உடனே குழந்தைய தூக்கிக்கிட்டு தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்துருமா. நீ நம்ம குழந்தையோட எங்க அம்மா அப்பா பாதுகாப்புல இருந்தனா அதே உனக்கு பெரிய நிம்மதியா இருக்கும். உன் கூட எங்க அம்மா அப்பா இருக்கிறது கர்ணக்கிட்ட இருக்கிற மார்பு கவச மாதிரிமா. அப்புறம் உன்னையும் என் குழந்தையும் யாரும் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மா ஒருத்தி போதும்மா. ஏன் நீங்க எங்க போறீங்க? ஜெயிலுக்கு.